தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா நம்மளுடைய கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளிகளும் இருக்கின்றது. கண்டிப்பாக அது சார்ந்து, ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கம் இருக்குது. பட் இங்கே நாங்கள் வந்து 34th பிளேஸ் ரொம்ப அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களோட சிஓஸ் லெவலில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு மட்டுமல்ல, எங்கள் துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகளுக்கு இது சார்ந்து அடுத்தது நாங்கள் மீட்டிங் வைக்க போகிறோம். நாங்கள் அதில் என்னதான் வாட் ஆர் த பிளஸ் அண்ட் மைனஸ், என்ன நடந்திருக்குது, எதனால் இதெல்லாம் குறைந்திருக்குது என்கின்ற விதத்தில் இது வந்து எங்களோட சிஓஸ், எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் இதை அக்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தணும். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களையும் ஊக்கப்படுத்த அவங்க போடுற சில எஃபர்ட்ஸ் வந்து சில சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அவங்களும் தோன்றிவிடக்கூடாது என்பதற்கு அவர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் தான் கண்டிப்பாக அந்த வருகின்ற மீட்டிங்ஸ் கண்டிப்பாக அமையும். அந்த விதத்தில் நீங்க சொல்ற மாதிரி தலைநகரம் வந்து அடுத்த கல்வியாண்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எந்தெந்த பாடங்களுக்கு சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கு சார்? தமிழ் சொன்னீங்க, இல்ல இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான். இப்போ எஸ்சிஆர்டி சார்ந்து இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா இப்போ எஸ்சிஆர்டியில் அடுத்த கல்வியாண்டுக்கு நம்ம அடுத்தது கணினி ரிலேட்டட் என்ன கொண்டு வரது பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம அதில் இன்னைக்கு நமக்கு தேவையானது எதெல்லாம் இருந்தால் போதும் நமக்குங்கிற மாதிரியான அவங்க அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக இப்ப நீங்க அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கோம் இல்லையா, ரீவேம்பிங் ஆஃப் த கரிக்குலம் அண்ட் சிலபஸ். பொது 5 வருஷம் 7 வருஷம் இப்ப கடந்துருச்சு, அந்த ஆண்டுகளே கடந்துருச்சு. நிறைய நாங்கள் பண்ணியிருந்திருக்கோம் அது. பட் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு, அதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கான வேலை நடக்கும்பொழுது ஓவராலாகவே அது வந்து என்ன தேவை என்பதை கண்டிப்பாக மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆமா, 6th இருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான இதை எஸ்சிஆர்டி வந்து ஃபுல்லா உட்காந்து பண்ணி பார்த்துருக்கேன். மத்திய அரசுக்கு தலைமை செயலர் அளவில் வந்து ஒரு கடிதம் எழுதிருக்கேன். ஆர்டிஇ படி பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளை ஒரு வீக்கர் செக்ஷன் இருக்கிற பேரண்ட்ஸும் தங்களோட பிள்ளைங்களை வந்து தனியார் பிள்ளை சேர்க்கணும்னு ஆசைப்படணும், தவறு கிடையாது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கணக்கு இன்னும் நம்ம கொடுக்காம இருக்காங்க. கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே இன்னைக்கு வந்து நம்ம தர வேண்டியது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம கொடுத்துருவோம். நாம கொடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசு வந்து அதை வந்து அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு நம்ம வந்து ரீஎம்பர்ஸே பண்ணுவோம் நம்ம. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கே தெரியும், சமகர சிக்ஷாவில் வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆக்டாக வந்தது தான் இந்த ஆர்டிங்கிறது. அப்படி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொன்னதே இன்னைக்கு அவங்க மதிக்காமல் இருக்குது. உள்ளபடியே எங்களுக்கு அது வேதனையாக இருக்கின்றது. இது சார்ந்து பல பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு 79,000 இருந்துச்சு. இப்போ 1 லட்சம் பிள்ளைங்க வரைக்கும் இன்னைக்கு வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து அவங்க பறிக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணியே எங்களுடைய தலைமை செயலாளர் மூலமாக மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கணும். இன்னும் ரிப்ளை வரல. வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அதை கால் எடுக்கணும். 617 கோடி வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வரது. அந்த மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்ட் நம்ம வடப்பிற்கு வரும்போது அவங்க எந்த வகுப்புல அடுத்த வகுப்புக்கு சேர்த்துக்கான வாய்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் எனி டைம் எங்க பிள்ளைங்க எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா we are ready to welcome. ஆனா இன்னைக்கு அந்த சிபிஎஸ்சில இருந்து 5, 6, 8 அப்படிங்கிறது சில சமயம் சங்கடமா இருக்குன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டு தான் படிச்சாதான் என்ன ஆகும் அப்படிங்கலாம் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைகளாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்னைக்கு வந்து எலிமெண்டரி லெவலில் நம்ம வந்து நெல்லாக்கி இருக்கோம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது, அவங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளவு பெரிய ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவர்கள் புரியாமல் சொல்றாங்க தான் எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபில்டர்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் பண்றதுங்கிறதே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு டிராப் அவுட்டுக்கு எல்லாம் போய் நிற்கும். அதுனா ஸோ அந்த மாதிரி டிராப் அவுட் ஆயிடக்கூடாது. அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தர என்கரேஜ் பண்ணி நம்ம 8வது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த அடிப்படையில 9th அங்க வந்துடுங்கிறதா எங்களோட ஆசை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்றேன். இப்ப எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து இன்னும் 2-3 நாட்கள்ல கண்டிப்பாக வரப்போது. முதலமைச்சர் அலுவலகத்தை நாங்கள் வந்து அவருடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட டைம் கேட்டிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ஆகும். ஏன்னா அது என்னென்னலாம் சொல்லப்படுது, உள்ளபடியே நாங்கள் எதிலாச்சும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை உள்ளபடியே நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோமா என்கின்ற அந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நமக்கு வரணும். அப்படி வரும்போது நீங்க சொல்ற மாதிரி தரமான கல்வியை நம்ம வழங்குறோமா இல்லையா, இல்லை அது சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குது, என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அப்ப நம்ம உட்காந்து நிறைய பேசலாம்.
இருந்தாலும் ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து சென்டம் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், பாட்டனி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல குறைஞ்சிருக்கு. இது ஏதாவது நம்ம ஏதோ ஃபோக்கஸ் பண்ணுவோமா? இல்லை எனக்கு இல்லை இப்போ நீங்கள் சென்டம் குறைஞ்சிருக்குங்கிறீங்க, அதில் 98 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 99 எவ்வளோ வாங்கியிருக்காங்க நம்ம தனியாக நீங்கள் பார்க்கணுங்க. பட் ஐம் வெரி ஹாப்பி லைக் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா வந்து ஏன் சார் 50,000 பேர் ஆப்சென்ட்டாக இருக்காங்க, 40,000 பேர் ஆப்சென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் 10,000 பேர் வந்துடும். 10,000 பேர் ஆப்சென்ட்டுங்கிறது ஒரு ஸ்கூலில் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சென்டான கணக்கு தான். 7,000 ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இருக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சென்டான கணக்காகத்தான் அது வந்து காட்டப்படுது அதில். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சென்டமை நோக்கி கண்டிப்பாக ஐ எம் ஸோ ஹாப்பி. எங்களோட எய்ம் மேபி அடுத்தது கட்டம் தேர்ச்சி விகிதத்தை பற்றியே பேசாதீங்க சார், இன்னமேட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 வாங்குற பசங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நாங்கள் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிறது நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். 98.8% வந்துருக்கு பிரைவேட். 100க்கு 100 கேட்குறீங்களா இல்லை? 98.8 இருக்கு. 98.8 பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்காது. 32.54 மேனேஜ்மெண்ட் வாரியா 32.54 தனி தேர்வுகள் இருக்கிறாங்க. 18,000 பேர் 5,500 பேர் அவங்க பாஸ் பண்ணி அவங்க தனியாக படிச்சுட்டு எல்லாமே இந்த NEP வந்து நம்ம தமிழ்நாடு எதிர்க்குது, நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதெல்லாம் நீங்களும் சொல்லிருக்கீங்க, சிஎம் சொல்றாரு. பட் அட் த சேம் டைம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியோட நிலை என்னங்கிறது அவங்க சப்மிட் பண்ணி ரொம்ப இல்ல நீங்கள் எப்போ வரும்? இல்ல 2 நாட்களுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய நிகழ்வு தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி காமிச்சாங்க. எல்லா பிரஸ் அண்ட் மீடியாஸோட எடிட்டர்ஸை கூப்பிட்டு ஒரு இது பண்ண, அதுல இது ஒன் ஆஃப் த கேள்வியா கிடந்த SCP எப்ப நீங்க